அம்மன் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னாக்க 2025 தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் கடைசி மாதமா இருக்குது. இந்த கடைசி மாதத்துல என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, அதுவும் உங்களுடைய ராசியான மகர ராசிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஆமா பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்படி பார்க்கையில உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 10வது ராசி, சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள். தொழில் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போறீங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், தொழில் மூலமா வருமானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிகமா உள்ள ராசி மகர ராசி தான். சுய தொழிலை விரும்பக்கூடியவர்கள், பிறருக்கு அடிமை ஜீவனத்தை விட சுய தொழிலை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறீங்க. இப்ப உங்களுடைய ராசி பொறுத்த வகையில என்னன்னா, இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்புக்குள்ள உள்ளாகி ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டீங்க. மகர ராசியை பொறுத்த வகையில தைரியம் தன்னம்பிக்கையோடு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்படி இருக்க உங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய பாதிப்பை குடிச்சிருச்சு. தொழில், வேலையில, உறவுகள்ல, சொந்த பந்தங்கள்ல மனக்கசப்பு, கொடுக்கல் வாங்கல் சரியா இல்லை, சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. இவை அனைத்தும் சரி செய்யும் விதமாக வருகின்ற மாதங்கள் இந்த பங்குனி மாதத்துல ஒரு தொடக்கமாகவே இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப அடுத்த இந்த மார்ச் மாசத்துல மாற போறார். மார்ச் 29 சனி பகவான் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. முழுமையா சனி பகவானோட பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறது நீங்க அடைய போறீங்க. 2வது, இழந்த செல்வாக்கு அனைத்தையும் திரும்ப பெற போறீங்க. வேலை, தொழில், வருமானம், முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்க போகுது. ஏன் எப்படி எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றோம்னா, உங்களுக்கு உங்க ராசிக்கு 5, 10 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர், 5க்கும் உடையவர் பஞ்சமாதிபதி, 10 கர்மாதிபதி. அப்ப 2 யோகத்தை தரக்கூடியவரும் தொழில் லாபத்தை தரக்கூடியவரும் 3ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறாங்க. அதுவும் யோகக்காரகனோடு ராகுவோடு சேர்ந்து உச்சபலம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி புதன் கூட சேர்ந்து நீசபஞ்ச ராஜ யோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இழந்த அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்குது. நீங்க இழந்த அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்குது. வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில் சிறப்பா நடக்க ஆரம்பிச்சிரும், வியாபாரமும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். போன தடவை வேலை போச்சு இல்லையா, நமக்கு வேலை போன அனைவருக்குமே வேலை உறுதியாக கிடைக்கும். அதுவும் பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். பிடிச்ச இடத்துல நல்ல பேக்கேஜ், நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இருக்குது. அதனால பயப்பட வேண்டாம். குரு உங்களோட பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த வகையில குருவோட பார்வை பலம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவன், திடீர் பணவரவு, திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் நல்ல உச்சத்துல இருக்கிறான். அதுவும் யோகக்காரகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட இவை அனைத்துமே உங்களுக்கு பல வகையில நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது. தொழில்ல, வேலையில, வருமானத்துல, பதவி உயர்வுல, படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வியில, கல்வி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு உயர்வை தரப்போகுது, பெருமையை தரப்போகுது. ஆமா, கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு அப்படின்னு பல்வேறு பரிணாமங்கள்ல நீங்க வளர போறீங்க. குலதெய்வ அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமா, சில பேருக்கு வாக்கு பலிதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரப்போகுது. ஆமா, கர்மம், தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பா நடக்க போகுது.
எப்போதுமே சனி பகவான் பாத்தீங்கன்னா 7.5 சனி காலம் முடிஞ்சவனே என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிச்சாரோ அவன் அனைத்தையும் பல மடங்கு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலத்துல உங்ககிட்ட இருந்து பறிச்ச அனைத்தையுமே பல மடங்கு கொடுக்க காத்துட்டு இருக்காரு, கொடுத்துருவார். அதற்கான தொடக்கம் தான் அது. நல்ல அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆண்களா இருந்தா வண்டி வாகனங்கள், பொருள் சேர்க்கைகள், இடம் வீடு வாங்குறதெல்லாம் நடக்கும். பெண்களா இருந்தாக்க நகை வாங்குறது, தங்கம் வாங்குறது, சேமிக்கிறது, ஆமா, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, சுகபோகமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு யோகம்தான். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களை பெருமை சேர்க்கும் விதமா உங்க குழந்தைகள் நடந்துக்கிறது. நீங்க குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கிறது, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படின்னு பல்வேறு பரிணாமங்கள்ல இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதே போல வார்த்தைகள்ல வார்த்தை ஜாலம், இனிமே வார்த்தை வாக்குப்பளிதம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சொன்ன சொல்ல இதுவரையும் காப்பாற்ற முடியல, இனி காப்பாத்துவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும், நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா பெருந்தொழில் செய்யறவங்க மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, கம்பெனி, கனரக வாகன தொழிற்சாலைகள் நடத்துறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில், லாரி கம்பெனி, பஸ் கம்பெனி, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல கொரியர் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அப்ப மகர ராசியை பொறுத்த வகையில இழந்த அனைத்தையும் மீட்டு 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 பெறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்க ராசியில இருக்க நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாடு வெளியூர் போறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, பதவி உயர்வு, இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆன்மீக பயணம் போறது, அப்பா அம்மா உறவுகளோட கொஞ்சம் இருக்கிறது, அவங்களோட அது மட்டும் இல்லாம மூத்த சகோதர உறவுகளோட நட்பு பாராட்டுறது. ஆமா, அதே போல அப்பா அம்மாவோட தேவைகளை நிறைவேற்றுறது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல அமைதிக்காக பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக வழிபாடு போறது, யோகா, மெடிடேஷன், தியானம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். தனக்கென ஒரு தனி துணிச்சலும் திறமையும் தொழில்நுட்பமும் தெரிஞ்சவங்க தான் அந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். சொந்தமா தொழில் செய்யறதுன்னு உறுதி எடுத்துருவாங்க. அதே போல அந்த தொழிலை முழுமையா கத்துக்கிட்டு தொழில் நுணுக்கத்தோட செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல உயர்வை தரும், முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இறைவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரப்பிரசாதமா இருக்குது. குறிப்பா சிவகடாட்சம், சிவயோகம், சிவ அனுகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு உண்டு. இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப வெற்றி வாகை சூடுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்குது. உங்களுக்கு என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்துல இப்ப ஆரம்ப காலகட்டத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சனிக்கிழமைகள்ல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள்ல, வருடங்கள்ல பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் தொடர்ச்சியா செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மங்களகரமாக எந்தவித தடையும் இல்லாமல் அனைத்து தடைகளும் அகன்று நல்லதொரு முன்னேற்றமான பாதைகள் தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி அனைத்தும் வெற்றி பாதையாக மாறக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். கிட்டத்தட்ட இனி முன்னேற்றம் தான். தொழில், வேலை, குடும்ப உறவுகள் அனைத்திலுமே முன்னேற்றம், மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது, கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்க போகுது. ஒரு திறமையான செயல்பாடு அப்படிங்கிறது இனிமே உங்ககிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்பட போகுது. முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாகுது. இவை அனைத்தும் பொது பலன்.
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கான யோகமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா இல்லையா, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா பாதகமான தசாபுத்தியா, கிரகங்கள் என்ன கிரகம் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து பலனெடுத்து பயன் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.